அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 18, 2026 சனிக்கிழமை. நாம் நாளொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 18வது பாசுரம். கையும் காலும் நிமிர்த்து கடாநீர் பையாட்டி பசுஞ்சிறு மஞ்சளாள் ஐயனா விழித்தாளுக்கு அகந்தாடிட வையமேலும் கண்டாள் பிள்ளை வாயுலே அப்படின்னு பாட்டு முடியுது. இப்போ எப்பயும் போல் நம்ம அந்த பாட்டுக்குண்டான வரிக்கு வரி அர்த்தத்துக்குள்ளே போகலாம். கையும் காலும் நிமிர்த்தி கடாநீர். இங்கே குழந்தைய, அதாவது கிருஷ்ணனை குளிப்பாட்டுறா. கையும் காலையும் நிப்பாட்டி நிமிர்த்தி குளிப்பாட்டுறா. அது அன்றாட தாயினுடைய ஒரு வேலை. அந்த வேலையை பண்ணுறா அப்படின்ற மாதிரி வருது. அடுத்து பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால். மெதுவாக மஞ்சள், பசுஞ்சிறு மஞ்சள்னால் மஞ்சள் தேய்ச்சி குழந்தை கிருஷ்ணனை குளிப்பாட்டுறா அப்படின்னு. ஐயனா விழித்தாளுக்கு அகந்தாடிட. யசோதை கிருஷ்ணனிடம் வாயத்தர அப்படின்னு சொல்கிறா. நாக்கை சுத்தம் பண்ணுறதுக்கு வாயத்தர அப்படின்னு சொல்கிறா. அப்படி திறக்கும்போது பையம் மேலும் கண்டால் பிள்ளை வாயுலே. மிக மிக ஒரு பெரிய விஷயம் இது. என்னென்னா, அவள் நாக்கை சுத்தம் பண்ணுறதுக்கு வாயத்தரன்னு சொன்ன அந்த சின்ன வாய்க்குள்ளே 7 உலகங்களை காமிக்கிறாரு கிருஷ்ணர். இதை விஸ்வரூப தரிசனம்ல இதுவும் ஒன்று. அந்த பாட்டில் தான் திருமால் பிரபஞ்சத்தின் ஒரு உருவம் அப்படின்றத அவர் உணர்த்துறார் யசோதைக்கு. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.